விஜய் மகன் பாடலை பார்த்து ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை. நடிகரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மா படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமாகிறார். சந்தீப் கிஷன் நடிக்கும் இந்த படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது. அண்மையில் வெளியான இந்த படத்தின் டீசர் ரசிகர்களை கவர்ந்தது. அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகும் இப்படம் இன்னும் சில தினங்களில் திரை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படம் உலகம் முழுவதும் ஜூலை 31 வெளியாக உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜேசன் சஞ்சய்க்கு இயக்குநர் வாய்ப்பு கிடைத்ததில் விஜய்க்கு எந்த பங்கும் இல்லை. மாறாக ஜேசன் சஞ்சய் தனது தாய் சங்கீதா மூலம் சினிமாவில் நுழைந்தார் என்று சினிமா PRO வித்தகன் சேகர் கூறுகிறார். அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் லைகா புரொடக்ஷன்ஸ் ஜேசன் சஞ்சயையும் இயக்குநராக ஒப்பந்தம் செய்தது விஜய் அல்ல, ஜேசனின் தாத்தா அதாவது சங்கீதாவின் தந்தை ஸ்வர்ணலிங்கம் லண்டனில் குடியேறிய ஒரு தொழிலதிபர். சுபாஸ்கரன் ஸ்வர்ணலிங்கம் இருவருமே நண்பர்கள் என்பதால் ஜேசன் சஞ்சய் சார்பாக லைகா புரொடக்ஷனிடம் பேசி தன் பேரனின் முதல் திரைப்படத்திற்காக இயக்குநராக ஒப்பந்தம் செய்தது சங்கீதாவின் தந்தை தான். விஜய் அந்த படத்தின் பூஜையில் கூட கலந்து கொள்ளவில்லை என்று PRO வித்தகன் சேகர் கூறியிருந்தார். விஜயுடன் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் நடிச்சா தாங்க மாட்ட பாடலில் சிறுவயதில் தோன்றி ரசிகர்களின் கவனத்தை பெற்ற ஜேசன் சஞ்சய் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரையில் நடனமாடும் காட்சியில் தோன்றியிருப்பது ரசிகர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் அவர் எதிர்காலத்தில் இயக்குநராக மட்டுமன்றி நடிகராகவும் அறிமுகமாகலாம் என்ற கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர். சிக்மா ஸ்டைல் என்ற பெயரிடப்பட்டுள்ள முதல் பாடல் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்து வருகிறது. இந்த பாடலை பார்த்த சில பிரபலங்களும் சஞ்சய்க்கு வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சஞ்சய் படத்தின் பாடலை பார்த்து வாழ்த்து தெரிவித்து இருக்கிறார். ரஜினிகாந்த் லைகா நிறுவனத்துடன் நல்ல இருக்கிறார். தொடர்ந்து அந்த நிறுவனம் தயாரித்த படங்களிலும் நடித்திருந்தார். அடுத்து இன்னொரு படம் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா. இந்த நிலையில் தற்பொழுது சிக்மா பாடலை பார்த்து ஜேசன் சஞ்சயை பாராட்டியும் விரைவில் நடிக்கவும் செய்யலாம் என வாழ்த்தி இருக்கிறார். சிறப்பாக நடனமாடி ரஜினிகாந்தை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகும் ஜேசன் சஞ்சய் படம் பற்றி கூறுகையில், சிக்மா எனக்கு மிகுந்த சிறப்பான மற்றும் மறக்க முடியாத பயணமாக இருந்தது. எனது கதையில் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஆதரவளித்த லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் சுபாஸ்கரனுக்கு மனமார்ந்த நன்றி. அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர்களுடன் பணியாற்றியது மிகுந்த மகிழ்ச்சி. ஜூலை 31 சிக்மாவை ரசிகர்களிடம் கொண்டு செல்ல ஆவலுடன் காத்திருக்கின்றோம். விரைவில் படம் குறித்தான மேலும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் பகிர இருக்கிறோம் என்று கூறினார்.